பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற பாடத்தில் நாங்கள் நுக்தாக்களுடைய பாடம் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ரெண்டாவது பாடம். இது அரபு எழுத்துக்களின் அறிமுகம். அப்போ அரபு எழுத்துக்களை பற்றி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதுவும் ஒற்றை எழுத்துக்கள். அந்த அரபு எழுத்துக்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றாக வரும் பொழுது அது எப்படி வடிவங்களில் வரும் என்றதை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இரண்டாம் பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், எழுத்துக்களின் அறிமுகம், ஒற்றை எழுத்துக்கள். ஒற்றை எழுத்துக்கள். அப்போ நாங்கள் இது எப்படி இந்த எழுத்துக்களை சொல்கிறதுன்று தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது அறிக்குது அலிஃப். அலிஃப். அப்போ இந்த பணியை 3 தடவை அந்த அலிஃபை போட்டு காட்டிக்கிறாங்க. அலிஃப், அலிஃப், அலிஃப். முதலாவது எழுத்து அலிஃப். ரெண்டாவது பா. ரெண்டாவது எழுத்து என்னது? பா. பா பேன்னு சொல்றல்ல, பா. அதே போல பா, பா, பா. அலிஃப், பா, பா, அலிஃப், பா, அலிஃப், பா, பா, அலிஃப், அலிஃப். இப்படி சொன்னால் சரி. இது ரெண்டாம் பக்கம். அடுத்தது மூணாவது பக்கம். கொஞ்சம் பாருங்கள், மூணாவது பக்கத்தில் இந்த எழுத்துக்கள் இருக்குது. தா, 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 தா. அலிஃப், பா, தா, பா, அலிஃப், தா, அலிஃப், தா, பா. அடுத்த எழுத்து சா. சா, 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 சா. அலிஃப், பா, தா, சா, சா, தா, பா, சா, அலிஃப். அப்போ இந்த 3 எழுத்துக்கள் நாங்கள் இந்த பாடத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த 3 எழுத்துக்களையும் ஒன்றோடு ஒன்று கலந்து அப்படி எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இதை நாங்கள் சரியாக அடையாளம் கண்டு ஒவ்வொரு எழுத்துக்களையும் அந்தந்த எழுத்தினுடைய பெயரை நாங்கள் சரியாக சொல்லிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், அடுத்த பாடத்துக்குள்ளால் போகலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.